கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான கட்டுகளை உடைக்கும் 100 நாள் ஜபத்துல 10வது நாளுக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அநேகருடைய கட்டுகள் விடுதலையாகி கொண்டிருக்கிறது. அநேகருடைய போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகரை ஆண்டவர் யுத்த வீரனாக மாற்றி கொண்டிருக்கிறாரு. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்த வீராங்கனைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கணும், பேசணும், அவரோடு உறவாடணும் நினைத்த உங்க வாழ்க்கையில் அது முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த உறவு பலப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு ஊருக்கே கரண்ட் கொடுக்கிறது தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஆண்டவர் ஒன்று ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக மாற்ற போகிறாரு. டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லக்கூடியது அது ஒரு சாதாரண போஸ்ட் கிடையாது. அது அநேக போஸ்ட்டுகளுக்கு கரண்டை கொடுக்கக்கூடியது தான் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்லுவோம். தேவ பிள்ளையே, எங்கேயோ இருந்து வரக்கூடிய அந்த பலத்த மின் அழுத்தத்தை, அந்த பலத்த மின்சாரத்தை அநேக போஸ்ட்டுக்கு கடத்தி விடுகிறது பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிற. கர்த்தர் உன்னை நிரப்புவார். வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உன் மூலமாக தான் அநேகருக்கு கொண்டு செல்ல போறாரு. உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு கொண்டு செல்வார், உன் பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வார், உன் ஊழியத்திற்கு கொண்டு செல்வார், உன் பிசினஸுக்கு கொண்டு செல்வார். நீ படித்து கொண்டு இருப்பாயானால் தேவ பிள்ளையே, இல்லை நீ பிசினஸ் செய்து கொண்டு இருப்பாயானால் தேவ பிள்ளையே, உன் மூலமா ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் தான் நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். கர்த்தர் உன்னை சாதாரண ஒரு நபராக உனக்காக மட்டும் அழைக்கவில்லை, உன்னை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் பலனை உண்டாக அழைத்திருக்கிறார். இந்த அருமையான 10வது நாளில் தேவனுடைய அபிஷேகம் உன் மேல் வரும், உன் குடும்பத்தின் மேல் வரும், உன் வீடை நிரப்பும், உன் தொழிலை நிரப்பும், உன் ஊழியத்தை நிரப்பும். அருமையான தேவ ஜனமே, உனக்கு எதிலெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படணுமோ நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அதை கடத்தி விட தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். முதலாவது நீ நிரம்ப வேண்டும், இரண்டாவது உன்னில் இருந்து நிரம்பி வழிய வேண்டும். அதை தான் சங்கீதம் 23 தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவ ஜனமே, அநேக அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறது காரணம் உன் பாத்திரம் நிரம்பாமல் இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப வேண்டும். ஆண்டவர் உன்னை நிரப்பினால் தான் உன் திட்டம் நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவர் எந்த தேவ பிள்ளையையும் நிரப்பாமல் அவருடைய சித்தத்தை செய்யவே முடியாது. ஆதியில் இருந்து பழைய ஏற்பாடு ஆனாலும் சரி, புதிய ஏற்பாடு ஆனாலும் சரி, ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூன்றில் ஒன்றாகிய இந்த தெய்வம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைத்துதான் அவர் செய்வார். அதனால் நம்மை நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நிரம்பாமல் எதை செய்தாலும் அது தேவ சித்தமாக இருக்காது. தேவ ஜனமே, எப்படி நிரம்ப வேண்டும்? வசனத்தினால் நிரம்ப வேண்டும். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது பாடல் மூலமாகவோ, ஆமென், அது ஜெபம் மூலமாகவோ, அது வேத வாசிப்பு மூலமாகவோ, இல்லை என்றால் ஒரு சாட்சியின் மூலமாகவோ, ஏதோ விதத்தில் கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளாக கிரியை செய்யும். தேவ ஜனமே, பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் வேதத்தை வாசித்தாள் என்று வேதம் சொல்லவில்லை. ஏதோ விதத்தில் அவளுடைய இருதயத்தில் விசுவாசம் தூண்டப்பட்டது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் காரணத்தினால் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த விசுவாசம் அடுத்த லெவலில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவளுக்கு உள்ளாக அந்த விசுவாசம் சொன்னது, நீ போய், நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி, நீ போய் ஆண்டவராகிய இயேசுவின் ஹல்லேலூயா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு என்று அந்த விசுவாசம் அவளுக்கு போதித்தது. அந்த அபிஷேகம் அவளுக்கு போதித்தது. அவள் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பல வருடங்களாக இருந்த அந்த போராட்டம், அந்த பெரும்பாடு அவளை விட்டு மாறினது. தேவ ஜனமே, அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அநேக பணத்தை இழந்த அவள் மேல் தேவனுடைய பிரசன்னம் இறங்கியது. அவள் வேதத்தை வாசித்தாள் என்றோ இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டாள் என்று எழுதப்படவில்லை. அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வி வேத வசனத்தினால் வரும். அந்த வேத வசனம் ஒரு சாட்சியின் மூலமாக வரலாம், ஒரு பாடலின் மூலமாக வரலாம், ஒரு தேவ மனிதன் உபதேசம் பண்ணும் பொழுது வரலாம், இல்லை என்றால் உங்க செல்போன்ல ஒரு வால்பேப்பர் மூலமாக வரலாம். ஏதோ விதத்தில் தேவனுடைய வார்த்தை உங்கள் அண்டை வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு செல்ல வேண்டும். அது சென்றால் விசுவாசம் கிரியேட் ஆகும். விசுவாசம் கிரியேட் ஆகினால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் போதிப்பார். அந்த ஸ்டெப்ல நீங்க கால் வைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும். இதே போலதான் பேதுரு படகில் அமர்ந்திருந்தான். அமர்ந்திருந்த பேதுருவுக்கு, ஓ நீர் இயேசுவானால் நான் இந்த கடலில் நடக்கட்டுமா என்று கேட்டான்.
ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார் நட என்று சொன்னார். அந்த வார்த்தை அவன் காதுகளுக்குள்ளாக சென்று அவன் இருதயத்துக்குள்ளாக போய் அவன் பிராக்டிகலாக நடக்க ஆரம்பித்தான். அவன் பிராக்டிகலாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தியது. மற்ற சீசர்கள் எல்லாரும் சும்மா இருக்கும் பொழுது இவன் விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நூறுக்கணக்கான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் ஆண்டவர் உங்களை ஆக்டிவேட் பண்ணுவாரு, உங்களை நடக்க வைப்பாரு, விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப் எடுக்க வைப்பாரு. இத்தனை வருடங்களாக பிளாக்கா இருந்த சில கட்டுகளை கர்த்தர் உடைத்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறாரு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த 10வது நாள் ஒரு யுத்த நாள், இந்த 10வது நாள் ஒரு யுத்த வீரனுடைய நாள், இந்த 10வது நாள் ஒரு யுத்த வீராங்கனையின் நாள். நான் சோர்ந்து போன நாட்கள் முடிகிறது, நான் தளர்ந்து போன நாட்கள் முடிகிறது, நான் மங்கி மங்கி பிரகாசித்த நாட்கள் முடிகிறது, நான் அவன் தளர்ந்து போன நாட்கள் முடிகிறது. நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டாமா? நான் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டவன். நான் கழுவை போல் எழும்ப வேண்டும். நான் காத்திருந்த நாட்கள் முடிகிறது. எத்தனை வருடங்கள் நான் காத்திருந்தேன், என் குடும்பம் காத்திருந்தது. என் வீட்டில் ஒரு நன்மை பிரகாசிக்க போகிறது, என் தேவ ஆவியானவர் என் வீட்டில் இறங்க போகிறார்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவரோடு இணைய விரும்புகிறீங்க? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய அக்கினி என்னை தொடுவதாக. அந்த விசுவாசத்தின் அபிஷேகம், அந்த விசுவாசத்தின் வல்லமை சோர்ந்து போன என் இருதயத்தை தேற்றுவதாக. லீகாரா பாஷா தல்லரபா அல்பிரேகே சேப்ரோலா ஹாந்தி பிரசியா லேகோ ஷபா ராகா தரபா லிஹந்தலரபோ ஷம்தலரபா அல்பராத ரபோசியா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரை தொடுவாராக. இந்த 10வது நாள்ல பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க மறைவானவர்கள் அல்ல. உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும், என்ன போராட்டம் உண்டு என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்ன ஸ்டெப் எடுக்க போறான், என் பிள்ளை புலம்புறாளா, என் மகன் புலம்புறானா, இல்ல நியூ ஸ்டெப் எடுக்க போறானா, இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல காத்து இருந்து அந்த நியூ ஸ்டெப்பை கொண்டு வர போகிறானா என்று கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரிடத்தில் வா, ஓ தேவனிடத்தில் நாம் சேர்வோம், தேவன் நம்மிடம் சேர்வார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு, நீ ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நீ ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக மில்லியன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. லட்சக்கணக்கான ஸ்டெப் உனக்காக ஆதரவாக எடுத்து வைப்பாரு. பல சூழ்நிலைகள் நீ ஆண்டவருக்காக எடுத்து வைத்த ஸ்டெப்பை தடை பண்ணலாம் வரலாம். ஆனா ஆண்டவர் உனக்காக உன்னை சுற்றிலும் தூதர்களை அனுப்பி நீ செய்யணும் நினைச்ச விஷயத்தை, நீ முன்னேறி செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை அவர் காத்துக்கொண்டு அவர் அதை நடத்தி தருகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். நாம் ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை, நாம் தான் தளர்ந்து போகிறோம். மனிதன் பலவீனம் உள்ளவன். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மாம்சமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மாம்சத்துல ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனாயா? மாம்சத்தில் பாடி பாடி சோர்ந்து போனாயா? இதோ உன்மேல் ஒரு பெருவெள்ளம் இறங்குகிறது. நீ ஆவியில் ஜெபிக்க போகிற. உன் கண்ணீர் இனிமையாய் மாறப்போகிறது. உன் வேதனை ஆனந்த களிப்பாய் மாறும். உன் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டுகளும் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. தேவ பிள்ளையே, உன் மேல் ஒரு பெருவெள்ளம் இறங்க போகிறது. எத்தனை பேர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை எனக்குள்ள ஜீவ நதி பாயட்டும் சொல்லுகிறீங்க? ஆவியானவர் ஆமென். சில நேரங்கள்ல சிலர் மேல அபிஷேகத்தை போட லேட் ஆக்குவாரு. ஏனென்றால் சில நேரம் சில தடைகள் இருக்கும். அந்த தடைகள் உடையணும் தான் நீ ஜெபிக்கணுமே தவிர அபிஷேகத்தை ஆண்டவர் தரலையேன்னு கவலைப்படக்கூடாது. அவன் அந்த தடை உடையும் பொழுது அபிஷேகம் உன் மேல் இறங்கும். ஹல்லேலூயா. உனக்கு தேவையான நேரம் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உன் மேல போடுவாரு. அந்த ஆவியானவரை நிரப்புவாரு. ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவ, தீர்க்க தரிசனத்தை காண்ப, சொப்பனங்களை காண்ப, நடக்க போறத முன்பதாகவே ஆண்டவர் காட்டுவாரு. தேவ பிள்ளையே, மாம்சத்தினால் நடக்காதத ஆவியினால் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, சீசர்களை பார்த்து சொன்னாரு, விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அந்த சீசர்களால முடியல, அவர்களால முடியல. அவர்கள் ஆவியில பலன் இல்லாமல் ஆவியில் ஜெபிக்க முடியவில்லை. ஆவியில் ஜெபிக்கக்கூடிய ஞானம் இல்லை. ஆவியில வளராத சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க விடுதலை ஏன் தெரியுமா தாமதிக்கிறது? நீங்கள் சிறுவர்களா இருக்கிறீங்க, ஆவியில பலவீனர்களா இருக்கிறீங்க, பலவிதமான காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களே தவிர அந்த கவலைக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும்னு நீங்க தேவனோடு உறவாட முடியல. உறவாடணும்னு சொல்லி அநேக தாயார்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இருக்காங்க. தேவனோடு உறவாட முடியல, தேவன் சொல்லுகிற சொல்யூஷனை கொண்டு வர முடியல. தேவ பிள்ளைகளே, எலிசாவை பாருங்கள், எலியாவை பாருங்கள். பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கொண்டு வந்தார்கள், முடிவை கொண்டு வந்தார்கள், தேவனோடு உறவாடினார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். தேவ பிள்ளையே, நீ அழுதது போதும், ஆமென், நீ வேதனையில் இருந்தது போதும். தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்ய ஆரம்பி. டேக் a step forward. ஒரு ஸ்டெப் எடுத்து வை. தேவன் உன்னை ஜெபிக்க சொல்லுகிறாரா? தேவன் உன்னை உபாசிக்க சொல்லுகிறாரா? ஏதோ ஒன்று ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதை நீ செய் மகனே. அதை செய்யும் பொழுது அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கானாவூர் கல்யாணத்தில் இருந்தாரு, ஆனாலும் அற்புதம் நடக்கல. ஆண்டவராகிய இயேசுவே வாழ்க்கையில் இருந்தாலும் அற்புதம் நடக்காத தேவ பிள்ளையே, காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், நெடுநாளாய் பேசி கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தில் அந்த சத்தம் உனக்கு புரிகிறது, ஆனால் அதை பிராக்டிகலா கொண்டு வர நீ கஷ்டப்படுகிற. ஆனா இந்த ஜெபத்துல கர்த்தர் உன்னை தூக்கி விடுவாரு. உன் கையை பிடிச்சு தூக்கி விடுகிறாரு. உன்னுடைய பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து உன்னை தூக்கி விடுகிறாரு. லியாந்தலரபா சந்தலரபா, ஹalleluya ஹalleluya, லியாந்தலரபா. தேவ பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக பல லட்சம் ஸ்டெப் எடுக்கிறாரு. ஹalleluya. பேதுரு அந்த கடல்ல நடக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பல லட்சம் ஸ்டெப் எடுத்து அவனுக்கு உதவி செஞ்சாரு. 1000 பிரச்சனைகள் வந்தது, சூறாவளிகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஹalleluya. அந்த கடல்ல நடக்கும் பொழுது சீசர்கள், மற்ற சீசர்கள் எல்லாரும் அவனை வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனாலும் அவன் நடந்து கொண்டு இருந்தான். போராட்டம் வரும் பொழுது அவன் மூழ்கினான், ஆனால் கர்த்தர் கைகளை பிடித்து தூக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்கும் பொழுது 1000 போராட்டம் வரலாம். 100 நாள் ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுது அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆமென், இதை கர்த்தர் ஆரம்பித்தார் என்றால், இந்த 100 நாள் ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் தொடங்கினார் என்றால் அதை முடிக்க போறதும் அவர்தான். அதனால தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவரும் கூட இருக்கிறாரு. உன்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சத அவர் உன்னை கொண்டு செய்வாரு. நீ எங்க இருந்தாலும் சரி, உன் மேல ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் இறங்குகிறது, ஒரு பெருவெள்ளம் இறங்குகிறது. உன்னை கழுவுகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க ஆரம்பியுங்க, ஜெபிக்க ஆரம்பியுங்க. நாம் ஒரு 1 hour தான் ஜெபிக்க போறோம். இந்த 1 hourல ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பார், உன்னை விடுதலையாக்குவார், உன் கட்டுகளை உடைப்பார். ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த 1 மணிக்கூர் போதாது, இந்த 1 மணிக்கூர் போராது. இது உன்னை பலப்படுத்துகிற நேரம். ஒரு செல்போனை சார்ஜ் போடுகிறது 1 hour தான், அது உபயோகப்படுத்துகிறது 8 மணிக்கூர், 10 மணிக்கூர், சில நேரம் 1 நாள். ஆமென். ஒவ்வொரு செல்போனை பொறுத்தது. தேவ பிள்ளையே, நீ இந்த 1 மணிக்கூர்ல நீ சார்ஜ் ஆகுவ. இந்த சார்ஜ் நீ பல மணிக்கூர் ஜெபிக்க யூஸ் பண்ண. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து நீ ஜெபி. இந்த 1 மணிக்கூர் மட்டும் ஜெபிக்கணும்னு நினைக்காத. ஒருவேளை உன் கட்டு ஆலமரம் போல பெருசா இருந்துச்சுன்னா, ஆமென், நான் ஜெபிச்சாச்சு, எனக்காக யாரோ ஜெபிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டேனா, உன்னுடைய கட்டு உன்னோடு இருக்கும். அதனால நீ முயற்சி எடு. நீ டேக் 1 ஸ்டெப். நீ ஒரு ஸ்டெப் எடு தேவ பிள்ளையே. ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த 1 மணிக்கூர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும்னு உன்னையே நீ ஆயத்தப்படுத்து. இந்த ஜெபம் முடிந்தாலும் நீ ஜெபிக்கணும். இந்த ஜெபம் தொடங்குறதுக்கு முன்பதாகவும் நீ ஜெபிக்கணும். ஹalleluya. உண்மையான 100 நாள் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமென். அனுதினமும் எல்லா வேலைகளையும் முடித்துட்டு இரவு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நைட்டு 1 மணியோ 2 மணியோ வரைக்கும் நீங்க ஜெபிக்கலாம். ஹalleluya. வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1 hour. அதுக்கு பிறகு தனி ஜெபம். ஆமென். நீங்க பிஸியா இல்ல, என் குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 6 மணிக்கு உட்காருங்க, 7 மணிக்கு ஜெபிங்க. ஆமென். இரவு சின்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஜெபத்துல உட்காருங்க. உண்மையான 100 நாள் வெற்றி உள்ள ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிற இந்த ஆலோசனையை தவறாக எடுத்துக்கொள்ளாதீருங்க. ஆமென். அநேகர் வந்து ஆமென் உபவாசிக்க தொடங்கிடுவாங்க. தேவன் உங்களுக்கு இடைப்பட்டால் தான் உபவாசிக்க வேண்டும். ஆமென். அடியனுடைய வாழ்க்கையில ஆமென் அநேக பெரிய பெரிய போராட்டங்களை தகர்த்து எறிய கர்த்தர் கொடுத்த திட்டம் தான் இந்த 100 நாள் ஜெபம். நான் பல முறை இந்த 100 நாள் ஜெபத்தை பண்ணியிருக்கிறேன். நாங்கள் பண்ணும் பொழுது மாலை 6 மணிக்கு உபவாசத்தோடு தொடங்குவோம், இரவு 2 மணிக்கு முடிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு ஒரு ஜெபம் அதுக்குள்ள இருக்கும். ஆமென். தினமும் அதை செய்தோம். கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையா இறங்கினது. ஒவ்வொரு நாள் உபவாசம் பண்ணும் பொழுது, நீங்க 90 நாள் வரும் பொழுது
30 நாளுக்கு ஈடான உபவாசம் வரும். ஏனென்றால் நீங்க ஒரு நேரம் தான் உபவாசிக்கிறீங்க, ஆனா அது 90 நாள் வரும் பொழுது 30 நாளினுடைய உபவாசத்துக்கு எஃபெக்ட் கொண்டு வரும். ஏன்னா ஒரு நாள்ல 3 நேரம் இருக்குது. நீங்க ஆமேன் ஒரு நேரம் வச்சு நீங்க 90 நாள் தாண்டி வரும் பொழுது 30 நாள் உபவாச ஜெபம் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இவ்வகையான சாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது. ஆனால் நான் சொன்ன தேவ பிள்ளையே, அநேகர் தவறாக புரிந்து கொண்டு அநேகர் வியாதி படுக்கையில் கிடப்பீங்க, அநேகர் ரொம்ப பலவீனமா இருப்பீங்க. உங்களால உபவாசம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க எடுக்காதீங்க தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு பலன் இருக்கு, நல்ல வாலிப வயசு, உங்களுக்கு நல்ல பலன் இருக்குதுன்னா அவர்கள் மட்டும் எடுங்க. ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்னு சொல்றவங்க 2 டீ குடிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை தேவ பிள்ளைகளே. ஆனால் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நீங்க டீ குடிக்காம கூட எடுக்கலாம். ஹல்லேலூயா. சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு கூட உபவாசம் எடுக்கலாம். தினமும் ஒரு நேரம். ஆமென். அருமையானவர்களை மீண்டும் சொல்லுகிறேன், தினமும் ஒரு நாள் ஃபுல்லா நான் சொல்லல, ஒரு நேரம் ஒதுக்கி வச்சு ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், இந்த பாவ போராட்டத்தில் இருந்து வெளியே வரணும், இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும், இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரணும், இந்த திருமண தடையில இருந்து நான் வெளியே வரணும்னு ஒரு 100 நாள் விதைச்சிங்கன்னா எத்தனையோ வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகாம வேஸ்டா இருந்தது அல்லவா? எத்தனையோ பிள்ளைகளுக்கு 30 வயசு 36 வயசு 40 வயசுன்னு கடந்து போகிறது. காரணம் என்ன? ஒரு 100 நாள் ஒதுக்கி வச்சு நீ ஜெபித்திருந்தா என்றால் உனக்கு ஏன் 8 வருஷம் தாமதமாகிறது? தேவ பிள்ளையே, ஒரு 100 நாள் நீ ஒதுக்கி வைத்து ஜெபித்தா என்றால் அந்த தடை உடையும். ஒரு 100 நாள் நடக்கவில்லை என்றால் ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்பி ஒரு 100 நாள் ஜெபி. ஆனால் நீ ஜெபிக்காமல் இருக்கிறதினால் 7 வருடம் ஆகிறது, 10 வருடம் தாமதம், 30 வயசு தாண்டி 40 வயசு ஆன எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரோடு நெருங்குகிற, வாரத்துல ஒரு நாள் சபைக்கு போற, இது போதுமா? தேவ பிள்ளையே, உன் ஆவி ரீசார்ஜ் ஆகணும்னா ஆமென், அதுக்கு மணிக்கூறுகள் தேவை. அதனாலதான் நம்ம சாயந்தரம் 6 மணிலிருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் ஜெபித்த நாட்கள் இருந்தது. ஏனென்றால் நம்முடைய ரீசார்ஜ் சாதாரண ரீசார்ஜ் கிடையாது. அது ஒரு சாதாரண 500 mAh மொபைல் பேட்டரி போல உள்ள சார்ஜ் கிடையாது. அது ஒரு 4500 mAh பேட்டரி கிடையாது தேவ பிள்ளையே. அது பல லட்சம் வால்ட்டுகளை தாங்கக்கூடிய மின்சாரத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுதான் உன்னுடைய ஆவி ஆத்மா. ஹல்லேலூயா. அதனால ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயினுக்கு மேல போகிற எலக்ட்ரிசிட்டி 25000 வால்ட்ஸ் பலன் உள்ளதுதான். அதை தொட்ட மனிதன் கரிந்து போவான். ஆனா அதையும் காட்டிலும் வல்லமையான பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உனக்குள்ளாக கடத்தி செல்லுகிறது தான், உனக்குள்ளாக ரிசீவ் பண்ண கெப்பாசிட்டி உள்ளதுதான் உன்னுடைய ஆவி. அந்த ஆவி பயங்கரமான பேட்டரியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதை நீ வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணி நிரப்பலாம் நினைத்தா என்றால் நீ உன்னையே ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். அதை அனுதினமும் நிரப்ப வேண்டும். ஆவியில் வளர்ந்த, ஆவியில் பலப்பட்ட பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. ரேனாடு வாங்க என்று தேவ மனிதன் சொல்லுகிறார். ஓ, பிரேயர் இஸ் அவர் ஆக்சிஜன். உன்னுடைய மூச்சு போய்கொண்டு வருகிறதே, ஒவ்வொரு நேரம் நீ மூச்சை இழுத்து விடுகிறாயே, காரணம் என்ன? உனக்குள்ளாக ஜீவன் வேண்டும். இதே போலதான் உனக்குள்ளாக ஜெபம் என்ற அக்கினி உனக்குள் இறங்க வேண்டும். ஜெபம் என்ற சுவாசம் அனுதினமும் உனக்குள்ள போய் கொண்டிருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். pray without ceasing. hallelujah. liba raka shata la raba liandala rabosia liandala raba. இந்த உலகத்திலே பயங்கரமான பேட்டரின்னு சொன்னா அந்த பேட்டரி உனக்குள்ளதான் இருக்குது. அததான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ லியாந்தலரபோ ஷம்தலரபா. அந்த ஆவியில ரீசார்ஜ் ஆகுது உனக்கு. இந்த 100 நாளும் உன் ஆவி ரீசார்ஜ் ஆகும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்தால் உன் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? ஓ, ஆவியில நிரம்பாத ஒரு ஜெபம், ஆவியில நிரம்பாத ஒரு துதியை நீ ஏறெடுத்து கொண்டிருக்கிற. வாரத்துல ஒரு நாள் சபைக்கு போகிற, ஏதோ ஒரு நாள் உபவாச நாள் போகிற, உனக்கு எப்படி ஜெபத்துல அக்கினி வரும் தேவ பிள்ளையே? ஓ, உனக்குள்ள அக்கினி இருக்காது. அதனாலதான் அநேக போராட்டங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன் கட்டுகளை அறுக்கிறதுக்கும் உன்னுடைய போராட்டங்களை உடைக்கிறதுக்கும் தான் தேவன் இந்த ஜெபத்தை நமக்கு தந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அதனால ஆண்டவரை தப்பா நினைக்காமல் உன்னை நீ பலப்படுத்து. நீ விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் உன் ஆண்டவர் உனக்காக லட்சக்கணக்கான ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. நீ ஆண்டவரை நெருங்கணும்னு ஒரு ஸ்டெப் வச்சனா உன் ஆண்டவர் பல லட்சம் ஸ்டெப் உனக்காக வச்சு உனக்காக இறங்கி வருகிற ஆண்டவர். ஆனால் நாம் சொல்லுகிறோம்,
நான் எவ்வளோ ஜெபித்து விட்டேன் சகோதரனே, நான் எவ்வளோ ஜெபித்து விட்டேன் சகோதரியே, எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. தேவ பிள்ளையே, உன் கண்ணீரின் துருத்தி நிறைந்ததா? உன் வேதனையின் துருத்தி நிறைந்ததா? உன் ஜெப அளவு கேட்கப்பட்டதா? உன் ஜெப அளவு நிறைந்ததா? இது எதுவுமே உனக்கு தெரியவில்லை. ஒரு சொப்பனம் கூட ஆண்டவர் உன் ஜெபத்தை குறித்து உனக்கு காட்டவில்லை. ஓ என் மகனை, நீ அருமையாக ஜெபித்தாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று உனக்கு ஒரு தூது வரவில்லை. கொர்நேலியுவுக்கு வந்தது தேவ பிள்ளையே, ஓ கொர்நேலியுவுக்கு வந்தது. வேதத்துல கொர்நேலியன் சொல்லப்பட்ட தேவ மனுஷனுக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. தேவனுடைய ஆவியானவர், ஆமென், தேவனுடைய தூதனை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் வேதத்தில் சொல்லுகிறான், ஓ ஆண்டவருடைய பிள்ளையாகிய கொர்நேலியுவே, உன் தான தர்மங்களும் உன் ஜெபமும் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அவன் ஒரு போர் சேவகனாக இருந்தாலும், அவன் ஒரு ஆர்மியில இருந்தா கூட அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தேவ பிள்ளையே, ஆமென், கவர்மெண்ட்ல வேலை செய்கிற அந்த கொர்நேலியு கூட ஜெபித்தான் என்றால், நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, அநேக நாள் வேலை இல்லாம இருக்கிற, ஆனா ஜெபிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஆவியானவர் இல்ல, உனக்குள்ள ஆவியானுடைய வல்லமை இல்ல. சில பாவங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், சில தலைமுறை ஆவிகள் இருக்கலாம். அதனாலதான் உன்னை ஜெபிக்க முடியாம இருக்குது. அதனாலதான் உன் குடும்பம் விடுதலையாகாம இருக்குது. அதனால ஆண்டவர் அற்புதம் செய்யலன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை தூர எறிந்து விட்டு, நான் எழும்பவில்லை, நான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, நான் ஜெபிக்க வேண்டியதை ஜெபிக்கவில்லை, நான் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எழும்ப வேண்டிய நேரம் மகனே, இப்பொழுது நீ எழும்ப வேண்டிய நேரம் மகளே என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ பிள்ளையே, நீ எழும்ப போகிற. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ எழும்ப போகிற, நீ எழும்ப போகிற. லியாந்தலரபா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த 10வது நாள் ஒரு யுத்த நாள். உனக்கு ஒரு விடுதலை வருது, உன் குடும்பத்துக்கு வருது. தேவ பிள்ளையே, ஒரு விடுதலை வருதுன்னு சொன்னோன்னே அந்த போராட்டம் மாறுதுன்னு நினைக்காத, அந்த போராட்டத்தின் கட்டு உடையுதுன்னு நினைச்சு ஏமாந்து போவாத. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை வருதுன்னு சொல்லும் பொழுது உன் மேல ஒரு அக்கினி இறங்கும். நீ எழும்பக்கூடிய மகிமை உனக்கு வரும், நீ எழும்பக்கூடிய கிருபை உனக்கு வரும். ஏன்னா நீ ஒரு கட்டு உடையணும், அந்த போராட்டம் மாறணும்னு நினைப்ப. தேவ பிள்ளை, அந்த திருமணம் நடக்கணும்னு நினைப்ப, அந்த கடன் மாறணும்னு நினைப்ப. அதுக்காக மட்டும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அந்த கடன் மாறிடும். நாளைக்கு உன் பிள்ளை யாரு பாதுகாப்பா? அந்த பிள்ளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை யார் பாதுகாக்கணும்? அவன் உன் ஜெபம் அல்லவா பாதுகாக்கணும். நீ ஜெபம் என்ற வேலியை உடைக்கும் பொழுது, யோபு பாருங்க, அவர் ஜெபித்து அவன் வேலி அடைத்து வைக்கக்கூடிய கிருபையை பெற்றிருந்தான். சாத்தான் போய் யோபுக்கு விரோதமாக போராடும் பொழுது ஆண்டவர்கிட்ட அது சொல்லுது, நீர் வேலி அடைத்து அல்லவா காத்து கொண்டிருக்கிறீர், நீர் வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறீர்னு அந்த பிசாசு சாட்சி சொன்னது. எத்தனை பேருக்கு பிசாசு சாட்சி சொல்ல முடியும்? உன் குடும்பத்தை வேலி அடைச்சது பிசாசுக்கு தெரியுமா? நீ ஜெபித்தாயா? தேவ பிள்ளையே, நீ ஜெபித்திருப்ப, ஆனா ஆவியில ஜெபிக்கணும். நீ ஆவியின் ஆழத்துக்கு செல்லணும், அந்நிய பாஷையின் ஆழத்துக்கு செல்லணும், ரகசியங்களை பேசணும், தரிசனங்களை பார்த்து ஜெபிக்கணும், சொப்பனங்களை வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அருமையான பவுல் சொல்லுகிறாரு, உனக்கு உண்டான தரிசனங்களை வைத்து முன்னிட்டு நீ போர் பண்ணு, நீ யுத்தம் பண்ணு. அந்த தரிசனங்களை வைத்து நீ யுத்தம் பண்ணு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, எங்கேயோ நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்தடை உண்டாயிருந்தது, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழக்கூடிய நேரம் உண்டாயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடை மாறுகிறது, அந்த தடை மாறுகிறது. உன் மேல் அந்த அக்கினி இறங்குகிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுற அக்கினிய, பெற்றுக்கொள்ளுற அக்கினிய உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மேல் இறங்குகிறார், அந்த வியாதியின் கட்டுகளை உடைக்கிறார். தேவ பிள்ளை, ஜெபத்தோடு இதை கேளு, ஜெபத்தோடு இதை கேளு. இதுல ஃபுல்லா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும். நீ எப்படி கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவர் உனக்கு காட்டுவாரு. தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபித்து அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் விடுதலை வந்துச்சுன்னா, மீதி உள்ள விஷயத்துல போராட்டம் வரும் பொழுது நீ திரும்பியும் ஆண்டவர்கிட்ட தேடி வருவ. இந்த கட்டை உடையும் சொல்லுவ, அதை ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து நீ விடுதலை ஆகுன, நீ திரும்பியும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டனா, இல்ல ஜெபிக்காம போயிட்டனா, திரும்பியும் போராட்டம் வரும். உனக்கு ஒரு திருமணம் ஆகல, நீ ஜெபித்துட்டு இருந்த, இப்ப திருமணம் ஆயிட்டு இப்போ குழந்தை வேண்டும் என்று நீ ஜெபிப்ப, அதற்காக நெடுநாள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, இப்படி எத்தனை பிரச்சனைக்காக நீ ஜெபித்து கொண்டே இருப்ப. ஆண்டவர் உன் மேல அக்கினி இறங்குதுன்னு சொல்லும் பொழுது
அந்த கல்யாண கட்டு உடையுது, ஆமீன், அது உடையுது, இந்த கடன் கட்டு உடையுதுன்னு ஆமீன் மட்டும் நினைத்தாய் என்றால் அந்த ஒரு கட்டு மட்டும்தான் உடையும். ஆண்டவர் உன்னை நிரப்புறாருன்னு சொல்லும் பொழுது நீ ஒன்று புரிஞ்சுக்கிடணும். உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை 1000 பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை உன் மேலே இறக்குறாரு நீ புரிஞ்சுக்கிட்டனா ஆண்டவர் சொல்றாரு அதுதான் உண்மையான வெற்றி. அநேக மாம்சத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் ஒரு விடுதலை நடக்குதுன்னு சொன்ன உடனே வீட்டில் போய் பார்ப்பாங்க, ஓ எனக்கு ஒரு நல்ல திருமண அழைப்பு வரப்போது போல, எனக்கு அது நடக்க போது போல, இது நடக்க போது போலன்னு சொல்லி அநேக நேரம் ஏமாந்து போகிறாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் ஆவியை நிரப்புனார்னா உனக்கு உள்ளது உன் கையில வரும். நீ உன் ஆவியை கர்த்தர் நிரப்புறதுக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை உருமாற்ற ஒப்பு கொடு. தேவ சுத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. உன் லைஃப்ல தடையா இருக்கிற அந்த கடன் மாறும், அந்த வியாதி மறையும், அந்த போராட்டம் தானா மறையும். தேவ பிள்ளையே, அதனால ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீ ஒன்னே ஒன்று சொல்லு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்கட்டோம்ப்பா. ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனையை என்னை காப்பாற்ற சொல்லாதீங்க தேவ பிள்ளையே. இது மிகப்பெரிய அறியாம. அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னு அடுத்த பிரச்சனை வரும். உன் பிள்ளை ரட்சிக்கப்படலையேன்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்ப. இப்போ உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் வந்த மருமகன் என்ன செய்வா? அவள் பரிபூர்ண ரட்சிப்பில்லாதவளா இருப்பா. அவளால் உனக்கு கொடுமை வரும். திரும்பி உன்னுடைய மருமகளுக்காய் ஜெபிப்பாய் தேவ பிள்ளையே. அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே இன்னொரு பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த பிரச்சனைகளை மட்டும் கொண்டு வராதீர்கள். அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் மேல வருது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை டயக்னோஸ் பண்ணி அது எங்கிருந்து வருது, அது யாரால் வருது, அதை எப்படி சரி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிந்த புத்தி, ஒரு தெளிந்த ஆவியானவர் இந்த 100 நாளிலும் உன் மேல் இறங்கி அதை கட்டவிழ்ப்பார். அதுதான் 100 நாள் ஜபத்தினுடைய பெரிய சக்சஸ். தேவ பிள்ளையே, ஒரு காரு கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும்னு மட்டும் ஜெபிக்காத. அந்த காரையும் அந்த வேலையும் தாண்டி ஒரு ஞானம் உனக்கு உண்டாகணும், ஒரு அபிஷேகம் உனக்கு உண்டாகணும். அதற்கு பிறகு உனக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஒரு காரோடு உன் தேவை முடிந்து விடுமா? இல்லை தேவ பிள்ளையே. ஒரு வீடோடு உன் தேவை முடிந்து விடுமா? அந்த வீடை கட்டிட்டு அதுல குடியிருக்கிறதுக்கு நல்ல 4 பிள்ளைகள் வேண்டாமா? ஆமென். நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தால் நீ அதற்கு கண்ணீரோடு இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குச்சுன்னா அந்த போராட்டம் எங்கிருந்து வருதுன்னு ஆண்டவர் உனக்கு காண்பிச்சு தருவாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். ஆமென். அது ஒரு ஞானத்தால் நிரப்ப போகிறார். அந்த ஞானம் உன் மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய ஞானம் உனக்குள் வெளிப்படும் பொழுது, உன் போராட்டத்தின் காரணம் எங்க இருக்கிறது, உன் போராட்டத்தின் வேறு எங்க இருக்கிறதுன்னு ஆவியானவர் காண்பித்து தருவார். ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுல அணு தினமும் எல்லாரும் வியாதிப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அப்போ இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டு காண்பித்தார், உன் வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்ணிடம் கவனமாக இரு என்று ஆவியானவர் காண்பித்தார். தேவ பிள்ளையே, அந்த ஊழியக்காரர் அவன் ஒரு நாள் ரகசியமாக சென்று அவன் இந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று கவனிக்க ஆரம்பித்தார். இவள் எல்லாமே கரெக்டாக சென்று விட்டு அந்த பெண்மணி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமையல் அறையில சென்று ஏதோ ஒரு பொடியை எடுத்து அந்த சாப்பாடுல போட்டு கலக்கி இந்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறா. ஆமீன். அங்க சாப்பிடுறவங்க எல்லாம் அதை சாப்பிடுறாங்க. இவா மட்டும் சாப்பிடாம எஸ்கேப் ஆயிடுவா. ஆமீன். அதை சாப்பிடுகிற ஒவ்வொரு பேரும் ஆமீன் ஜலதோஷமும் வயிறு வலியும் உண்டாகி அவர்கள் மரித்து கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிறத அந்த ஊழியக்காரர் கண்டுபிடித்தாரு. ஆமீன். அந்த மனிதன் ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவர் அந்த முகத்தை காட்டியிருக்க மாட்டாரு. ஆமீன். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். உன் பிரச்சனையின் வேரை கண்டுபிடிக்கும். இன்னைக்கு அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி ஜெபிக்கிறது ஞானம் கிடையாது. அந்த பிரச்சனையின் வேரை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். தேவ பிள்ளையே, இந்த 100 நாளிலும் ஆண்டவர் உன்னை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன். அதற்கு முன்பதாக நீ புத்திசாலியாக மாறு, நீ ஞானியாக மாறு, நீ ஆவியில் தெளிந்தவனாய் மாறு. அந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடி. அந்த ஆவியை பெற்றுக்கொள், அந்த நிறைவை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படுவாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இறங்க நீ ஆயத்தப்படுவாயா? ஆவியானவரை நிரப்ப போகிறார். தேவ பிள்ளையே, ஆவியானவருடைய அக்னி உன்னை நிரப்ப போகிறது. உன் உள்ளத்தை திறந்து கொடுப்பாயா? அநேகருக்கு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு கட்டுகள் உடைகிறத நான் பார்க்கிறேன். அநேகர் இப்பொழுது ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அநேகர் மேல ஆவியானவர் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, அநேகர் மேல ஆவியானவர் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அநேகர் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. நீ அந்தலரவா சந்தலரகதலாதரி அந்தலரிபே லீக்ரோஸ் இப்ராலி அந்தலரவா. செல்வ
செல்வம்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை கத்தர் காட்டுகிறார். செல்வம் கத்தர் உங்க குடும்பத்துல விடுதலையை தருகிறார். லியாம்தலரபா லைக்ரோபா ஷாப்ராலி ஆண்டலரபா லியாம்தலரபே ஓ ரபா பாபா பாபா ஷகதல ரபா ரபா ரகா ஷகதன ரபா. கடந்த நாட்கள்ல அநேக பேர்களை பரிசுத்த ஆவியானவர் காட்டும் பொழுது அதற்கு கீழே கமாண்ட் போட்டு அநேக சகோதரிகளை அநேக சகோதரர்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் அநேகருக்கு அந்த விடுதலையை கட்டளையிட்டு இருந்தார். அநேகர் லைவ் கமாண்ட்ல போடும் பொழுது அது மெயின் கமாண்ட்ல வராமல் போகிறது. அந்த லைவ் கமாண்ட்ல அவங்க கமாண்ட் பண்ணும் பொழுது அநேகரால பார்க்க முடியல. ஆனா ஒரு சில லைவ் கமாண்ட் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை அநேகர தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் உள்ள அநேகர பெயர் சொல்லி அழைக்கிறார். லியாம்தலரபா ஷம்தலரபா ஆண்டவர் காட்டுகிறார். குடி போதையில் உள்ள சிலரை கர்த்தர் தொட சித்தமாய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா அவர்கள் குடிக்கிறார்கள். தேவ பிள்ளை கவலைப்படாத, உனக்காக கர்த்தருடைய கரம் இறங்க போகிறது. தேவ ஆவியானவர் இறங்க போகிறாரு. நீ அதற்குள்ள வேர்களை கண்டுபிடி. அதை எப்படி சரியாக்கணும் என்ற வேர்களை கண்டுபிடி. கர்த்தர் உனக்கு தான் வெளிப்படுத்துவாரு. லியாம்தலரபா ஷம்தலரபா. அநேகர் கேட்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா சொல்லுங்க. தேவ ஜனங்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த 1 ஹவர்ல நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனா 24 மணிக்கூர் பத்தாது தேவ ஜனமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஜெபி, உனக்கு வெளிப்படுத்துவேன். அந்த அபிஷேகத்தை உனக்கு தாரேன். உனக்கு வெளிப்படும். இத்தனை நாள் வெளிப்படல அல்லவா, இனி வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படு. உன்னை ஆயத்தப்படுத்து. உன் மேல அக்னி இறங்கும். உன் பாத்திரம் நிரம்பின பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. ஹalleluya hallelujah likabala barakatalla bosia albarada ragasia albresi andalaraba hallelujah hallelujah. தேவ பிள்ளை, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். உன் குடும்பத்தை குறித்து உனக்கு வெளிப்படுத்துவார். எல்லா நேரத்திலையும் ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்த மாட்டாரு. அவன் இரவு நேரத்துல கர்த்தர் சொப்பன மூலமா உன் கூட பேச போறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் சிறப்பு என்ன தெரியுமா? அவர் சொப்பனங்கள் மூலமா பேசுவார். அவர் தரிசனங்கள் மூலமா பேசுவார். அவர் மெல்லிய சத்தமாய் பேசுவார். இதற்கெல்லாம் நீ தகுதிப்படுத்த வேண்டிய ஒரே நபர் உன் உள்ளான மனிதன். உன் உள்ளான மனிதன் யார்? அவன்தான் ஆவிக்குரிய மனிதன். அவள்தான் ஆவிக்குரிய மனுஷி. இன்னைக்கு நீ உன் உள்ளான மனிதனை பலப்படுத்துவாயாக. அதனால் இயேசு சொன்னார், ஆவியோ உற்சாகம் உள்ளது, அந்த ஆவி ரகசியங்களை கண்டுபிடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி பரிசேயர்களுடைய சிந்தனைகளை அறிந்து, கெட்ட யோசனைகளை அறிந்து அவர்களை விட்டு தப்பித்து போனது. அவர்களை விட்டு கடந்து சென்றார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய எண்ணங்களை தேவன் ஆவியில் அறிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆவி என்பது அது மறைவானதை கண்டுபிடிக்கும். அது உள்ளானதை கண்டுபிடிக்கும். அது ஆவியில அது ஆழங்களில் உள்ளதை வெளிப்படுத்தும். ஏனென்றால் மனித ஆவியோடு பரிசுத்த ஆவியானோடு இணையும் பொழுது, பரிசுத்த ஆவியானோர் நிரப்பும் பொழுது மனித ஆவிக்கு விலையேற பெற்ற அபிஷேகம் கிடைக்கிறது. சார்ஜ் கிடைக்கிறது. பேட்டரி நிரம்புகிறது போல உன் ஆவி நிரம்புகிறது. இதை தான் ரீசார்ஜ் என்று சொல்லுகிறோம். இதை தான் ஆவியில் நிரம்புகிறது என்று சொல்லுகிறோம். உன் ஆவியில் நிரம்பினால் மட்டும்தான் நீ தேவ சித்தத்தை செய்ய முடியும். அதனால் தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏனென்றால் நீ மாமிச மனிதன். நீ மாமிசமாக இருக்கிறாய். நாம் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் மனிதன் யோசிக்கிறது போல் யோசிப்போம். நாம் யாரும் தேவன் யோசிக்கிறது போல் யோசிக்க முடியாது. ஏனென்றால் நமக்குள் தெய்வத்துவம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய பாவ சுபாவங்கள் நம்மளை தேவனை போல் யோசிக்க விடாது. அதனால் தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக பகிர்கிறார், நமக்குள்ளாக ஊற்றுகிறார். அப்பொழுது நாம் தேவன் யோசிக்கிறது போல் யோசிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறோம். தேவன் இதை எப்படி பார்க்கிறார், தேவன் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளே, அதனால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. உங்க குடும்பத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறாரு. யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரன் எல்லா விஷயத்திற்கும் கேரண்டி கிடையாது. ஒரு ஊழியக்காரன் நீங்க எந்த வழியில செல்லணும், எப்படி செல்ல வேண்டும் என்று தான் சொல்வாரே தவிர உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் அவருடைய சத்தத்தை கேளுங்கள். ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது தான்
ஊழியக்காரனுடைய வேலையை தவிர பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறது போல எங்களால் நிரப்ப முடியாது. ஒரு ஊழியக்காரனால தேவன் செய்கிறதை செய்ய முடியாது. தேவன் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். தேவன் தான் குமாரனை அனுப்பி உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். எந்த பாஸ்டரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. ஆனால் ரத்தம் சிந்தின ஆட்டுக்குட்டியானவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். பரிசுத்த ஆவியின் பாதைகளை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். நீ போகிற பாதை தவறு என்று சொல்லி தருவார்களே தவிர தேவனை போல் எல்லா காரியத்திற்கும் எல்லாமாக ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியாது தேவச்சனமே. அதனால நீ தவறாக புரிந்து கொள்ளாமல் உன்னை நீ ஆயத்தப்படுத்தி தேவனோடு பலத்த ஐக்கியத்தை நீ ஏற்படுத்துவாயா? இந்த அருமையான ஜெபத்தின் மூலமாக, தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, நீ உன்னை ஆயத்தப்படுத்து. ஏனென்றால் உனக்கு ஒரு திருமண தடை இருக்கும் என்றால், எத்தனையோ அலையன்ஸ் வரன்கள் வந்தாலும் நீ எந்த பிள்ளையை கட்ட வேண்டும், எந்த மகனை கட்ட வேண்டும் என்று நீ குழப்பத்தில் இருப்பாய். எந்த மாஸ்டரும் இந்த மகனை கெட்டு இந்த மகளை கெட்டு என்று சொன்னால் நாளைக்கு வாழப்போகிறது நீதான். நீ ஒரு மாமிச மனுஷனாக இருப்பாய் என்றால், ஒரு மாமிச பிள்ளையாக இருப்பாய் என்றால், மாம்சத்துக்கு ஏற்ற விஷயங்களை செய்வாய் என்றால், உனக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்தான் என்றால், இல்லை என்றால் உனக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷி உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக வந்தால், அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பாள், நீ சினிமா பார்த்து கொண்டிருப்ப. அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பாள், நீ குடித்து கொண்டு வருவ. அதனால்தான் தேவன் உனக்கு வெளிப்படுத்தணும் என்றால் நீ அந்த மாமிச சுபாவத்தை உதறி தள்ளிட்டு இந்த 100 நாள் ஜெபிக்க ஆரம்பிக்கும். இந்த 100 நாள் ஜெபித்தாய் என்றால் உன் ஆவி பலப்படும். அந்த மாமிச சுபாவங்கள் உன்னை விட்டு மாறும். அந்த கட்டுகள் உடையும். இதுதான் கட்டுகள். தேவன் உன்னை நினைக்க வைக்கிறது நீ நினைக்காமல் உன் இஷ்டத்தில் நடப்பதுதான் கட்டு. அந்த கட்டுகள் தான் வியாதியாக மாறும். அந்த கட்டுகள் என்ன செய்யும் என்றால் உன்னை உன் இஷ்டத்துக்கு கொண்டு செல்லும். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய வைக்கும். நீ செய்து 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 அது பாவமாக மாறும். அந்த பாவம் சாபமாக மாறும். அந்த சாபம் வியாதியாக மாறும். அந்த சாப வியாதி மரணமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்பதாக நீ எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். நீ தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் அந்த தேவனை விட்டு பின்வாங்கி 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 நீ பாவம் செய்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீ பாவம் செய்து 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 நீ அந்த பாவத்தினுடைய சாபத்தில் மாட்டப்பட்டிருக்கலாம். அந்த சாபத்தினுடைய வியாதியில மாட்டப்பட்டிருக்கலாம். அந்த வியாதியினுடைய கொடூரத்தினால் நீ மரணப்படுக்கையில் இருக்கலாம். தேவ பிள்ளையே, இனியும் நீ உன் உள்ளத்தை கடினப்படுத்தி அந்த வியாதியின் படுக்கையில கூட நீ உன்னை மாற்ற ஒப்பு கொடுக்காமல் இருப்பாய் என்றால், தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ நரகத்துக்கு போவாய் என்றால் உன்னை யாரால் காப்பாற்ற முடியும்? தேவ பிள்ளையே, இதுவே உன் ரச்சனையினால் உன்னை ஆயத்தப்படுத்து. நீ எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். நீ ஒரு மாம்ச எண்ணத்தில் இருக்கலாம். அந்த மாம்ச எண்ணம் உன்னை பாவம் செய்ய வைக்கும். அந்த பாவம் உன்னை சாபத்தில் தள்ளும். அந்த சாபம் உன்னை வியாதியில் தள்ளும். அந்த வியாதி உன்னை மரணத்தில் தள்ளும். அந்த மரணம் நீ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் நீ மரிக்கும் பொழுது நித்திய மரணமாகிய நரகத்தில் செல்வாய். ஆண்டு சொல்லுகிறார், நீ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீ மரணத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்கிறனா, நீ வியாதி படுக்கையில் இந்த வார்த்தையை கேட்கிறனா, இல்ல சாப கட்டில் இந்த வார்த்தையை கேட்கிறனா, இல்ல நீ செய்த பாவத்தினால சாபம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்கிறனா, இல்ல மாம்ச சுவாபத்தில் இருக்கிற இனி கொஞ்ச நேரத்தில் நீ பாவம் செய்வ, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யறனா, நீ மாம்ச சுபாவத்தில் இருக்கிறனா, நீ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஆவிக்கு இடம் கொடு, ஆவியானவருக்கு இடம் கொடு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பாஸ்டரும் உன் அலையன்ஸை இந்த மகளை கட்டு இந்த மகனை கட்டு என்று சொன்னாலும் உன் வாழ்க்கை பரிசுத்தமா இல்லைனா நீ நல்ல ஆவிக்குரிய மகனை கட்டுவ, நல்ல ஆவிக்குரிய மகளை கட்டுவ. ஆனாலும் உன் சுபாவம் கிட்டதா இருக்கும். உன்னுடைய மனைவி ஜெபித்துக் கொண்டிருப்பா, நீ குடித்து கொண்டிருப்ப. உன்னுடைய மனைவி சபைக்கு போய் கொண்டிருப்பாள். ஆனால் திருமணம் ஆன பிறகு நீ சபைக்கு போகாமல் இருப்ப. ஆனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, தெய்வமே எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி தாரும் நடத்தி தாரும் நடத்தி தாரும் ஜெபித்திருப்ப. ஆனால் திருமணம் நடந்த பிறகு, அந்த ஆவிக்குரிய பிள்ளை உனக்கு வந்த பிறகு, அந்த ஆவிக்குரிய கணவர் வந்த பிறகு அவர் சபைக்கு போய் கொண்டிருப்பார், நீ சீரியல் பார்த்து கொண்டிருப்ப. அவர் சபைக்கு போய் கொண்டிருப்பார், நீ சேட் பண்ணி கொண்டிருப்ப. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மாற வேண்டியது, அவன் உனக்கு தூது வர வேண்டியது, உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது பாஸ்டர் அல்ல, உன்னுடைய மனசாட்சி உன்னை பார்த்து தூது சொல்ல வேண்டும். உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், மகளே நீ ஆயத்தமா இருக்கிற, உன் ஆசீர்வாதத்துக்கு நீ ஆயத்தமா இருக்கிறன்னு உன்னுடைய மனசாட்சி உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் மனசாட்சி சுத்தமா இருக்கு பிரதர், பாஸ்டர் என் மனசாட்சி சுத்தமா இருக்குன்னு சொல்ற ஒவ்வொரு பேருக்கும் அதிசயம் நடக்கும். உன் மனசாட்சி சுத்தமா இல்லை என்றால் சகோதரனே சகோதரியே, இந்த 100 நாளை உபயோகப்படுத்து. பல வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் ஒரு 100 நாள் ஜெபிப்பது நலமாயிருக்கும். பல வருஷமாக திருமணமாகாமல் இருப்பதை காட்டிலும் இந்த 100 நாள் ஜெபிப்பது
அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பல வருஷம் நீ போராட்டத்தில் இருப்பதை காட்டிலும் நீ சத்தியத்தை அறிந்து கொள்வது உனக்கு விடுதலையாக இருக்கும். சில வியாதிகள் உன்னை விட்டு மாறவே மாறாது. லாசருவை போல உன்னை கடைசி வரைக்கும் வியாதியில் ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆனாலும் நீ சத்தியத்தை அறிந்து கொள், அந்த வியாதி உன் பரலோகத்தை தடுப்பதில்லை. சில வியாதிகள் மாறாத தெய்வ பிள்ளையே, சில வியாதிகள் கடைசி வரைக்கும் நம்மளை அந்த பலவீனம் தாக்கி கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், சில விஷயங்களை ஆண்டவர் நம்மளை குத்துகிற முள்ளாக வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பிரச்சனையும் அப்படி இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு மரணம் பரியந்தம் இருக்கும். ஆனாலும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்றால் கடைசி வரைக்கும் மறுதலிக்க மாட்டோம். இல்லை என்றால் நம்முடைய மரண நேரத்தில் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்த நம்ம என் ஆண்டவரை காப்பாத்தலையேன்னு சொல்லி ஆண்டவரை மறுதலித்து விட்டு மறிப்போம். ஆண்டவரை மறுதலித்து மறிப்பது எவ்வளவு வேதனையான விஷயம் தேவச்சனமே. நித்தியமான நரகத்தில் போய் மாட்டுக்கிறதற்காக இத்தனை நாள் நாம் பாடுபட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ. ஹல்லேலூயா. ஒரு மாடனுடைய மூக்குல ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. அந்த மூக்கனாங் கயிறு போல நம்மளை கட்டி இழுக்கிற ஒரு வசனமாக்கு இந்த வசனம். நீ வேகமாக செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுக்கிற வசனம் தான் இது. நீ ஆண்டவரை மறுதலிக்கும் பொழுது, நீ ஆண்டவரை நிந்திக்கும் பொழுது, ஒருவேளை வேதனையினால அந்த பாடுனால ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தார் என்று நீ ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிப்ப. சத்துரு உன்னை எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுகிறது போல உன் ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று முறுமுறுக்க வைப்பான். அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை சபிக்க ஆரம்பிப்ப. தெய்வ பிள்ளையே, இது ஒரு வேதனையான அனுபவம். ஆண்டு சொல்லுகிறார், அவன் இந்த ஜெபத்துல நீங்க அநேகர் எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்க ஆண்டவரை விட்டு விலகல. ஆனா ஒரு சிலர் ஆண்டவரை தூசிக்கிறீங்க, ஆண்டவரை வெறுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யலன்னு தான் நீங்க பாக்குறீங்களே தவிர அந்த வியாதி எதுக்கு வந்தது? அந்த வியாதி அநேகருக்கு சாட்சியா வந்திருக்கும். அந்த வியாதி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வந்திருக்கும். வேதத்துல சொல்லப்படுகிறது, பவுல் அப்போஸ்தலருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் சமூகத்துல 3 தடவை போய் ஜெபிக்கிறாரு. ஆண்டு சொல்லுகிறாரு, அந்த வியாதியை மாத்துகிறதுக்கு பதிலா அந்த வியாதி உன்னை கொல்லாது, அந்த வியாதியினால் உனக்கு பெருமை வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த போராட்டத்தினால் உனக்கு பெருமை வராமல் இருக்கும் என்று சொல்லி என் கிருபை உனக்கு போதும் என்று அனுப்பி விடுகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ செய்யலையோ அவருக்காக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒருவேளை ஆண்டவர் அற்புதம் செய்தால் அது அநேகருக்கு சாட்சியாக மாறும். அநேக தேவ பிள்ளைக்கு தெரியல, ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டாலும் அது சாட்சியாக மாறும் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாததுனால தான் சோர்ந்து போயிருக்கிறார்கள், ஜபாவி இழந்து போயிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, லாசருவை நோக்கி பார், அவன் சோர்ந்து போகவில்லை, உடம்பெல்லாம் வியாதி. யோபுவை நோக்கி பார், யோபு சோர்ந்து போகவில்லை, உடம்பெல்லாம் வியாதி. ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, நாவினால் ஒரு பாவம் செய்யவில்லை. தேவ பிள்ளையே, நீ எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறார். தேவ பிள்ளையே, தேவ மகனே, தேவ மகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை பார்த்து பேசுகிறது, ஆண்டவருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது. நீ சோர்ந்து போவாதே தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அக்கினி உன்னை நிரப்ப சித்தமாக இருக்கிறது. நீ வியாதியில் இருந்தாலும், வியாதியே சுகமாகவில்லை என்றாலும் நீ சத்தியத்தை அறிந்து கொள். நீ வியாதியிலும் தேவனை மகிமைப்படுத்தலாம், வியாதி இல்லாமலேயும் தேவனை மகிமைப்படுத்தலாம். வீடு இருந்தாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தலாம், வீடு இல்லாவிட்டாலும் தேவனை மகிமைப்படுத்தலாம். கார் இருந்தாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தலாம், கார் இல்லாவிட்டாலும் தேவனை மகிமைப்படுத்தலாம். நீ திருமணம் ஆகியிருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தலாம், திருமணம் ஆகாவிட்டாலும் தேவனை மகிமைப்படுத்தலாம். உன்னை தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறதுல இருந்து எந்த அந்தகாரமோ எந்த சூழ்நிலையோ உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை. ஏனென்றால் உனக்கு அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஜீவன். நீ சொல்லணும், ஆண்டவரே இந்த ஜீவன் பிரியும் வரைக்கும் ஆண்டவரை உம்மை மட்டும்தான் ஆராதிப்பேன். தேவ பிள்ளையே, உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீ அவரை ஆராதிக்கணும். நீ வாழ்க்கையின் ரகசியங்களை சத்தியங்களை நீ அறியாமல் போய்விடாதே. இந்த 100 நாளில் உனக்கு விலையேறப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. நீ எந்த திருச்சபைக்கு போனாலும் கர்த்தருடைய உபதேசத்தை நீ கேட்கவில்லை என்றால் நீ அநேக திருச்சபைகளுக்கு போய் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ எந்த திருச்சபையில நீ ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் நீ கர்த்தருடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் போனா உன் வாழ்க்கை கண்ணீர் உள்ளதுதான். இன்னைக்கு நீ கல்யாணம் நடக்கணும்னு அழுதுகிட்டு இருப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக அழுந்து கொண்டிருப்ப, வாழ்க்கை ஃபுல்லா உன் தேவைக்காக அழுகிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடப்படுது பாத்தியா, அங்கதான் தேவனுடைய மகிமை இருக்குதுன்னு உள்ள சத்தியத்தை நீ அறிந்திருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஏதோ ஒன்று உனக்கு இல்லாமல் இருக்கிறதே, அந்த வீடு இல்லாமல் இருக்கிறதே, அந்த நிலம் இல்லாமல் இருக்கிறதே, அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறதே, ஆமீன், ஏதோ ஒன்று உனக்கு இல்லாமல் இருக்கிறதே. தேவ பிள்ளையே, அது தேவனுடைய நாம மகிமைப்பட போதுன்னு உனக்கு சத்தியம் தெரியுமா? உன்னை பார்த்து கேட்கிறாரு. தேவ பிள்ளை,
பிள்ளையே, உனக்கு தெரியுமோ இல்லையோ, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லுகிறது சாத்தானுக்கு தெரியும். அதை வைத்து சாத்தான் உன்னை சோதித்து கொண்டிருக்கிறான். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், எனக்கு வீடு இருக்கோ இல்லையோ, எனக்கு வஸ்து இருக்கோ இல்லையோ, எனக்கு கார் இருக்கோ இல்லையோ, எனக்கு சுகம் இருக்கோ இல்லையோ, நான் மரணம் பரியந்தம் என் ஆண்டவரையே நான் ஆராதிப்பேன் நீ சொல்ல ஆரம்பித்தனா, சில உன்னதமான சத்தியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி தந்து உன்னை உயர்த்துவார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெய்வ பிள்ளையே, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அநேக நேரம் நீங்க ஜெபித்தும் சிலப்போ விடுதலையாகாமல் போகலாம். காரணம் சத்தியம் தெரியாது. அதனால்தான் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களோடு சத்தியங்களை பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கலாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை சிந்திக்க வைக்கிறதா இருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ சிந்தித்து ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதனால இதை நீ எளிதாக எடுக்காதே. கர்த்தர் உன் குடும்பத்தில் இறங்குகிறார், உன் மேல் ஆவியை ஊற்றுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவியா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பே ஆண்டவரே. எனக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அது இருக்கோ இல்லையோ, எனக்கு ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் உனக்கு ஒரு வருஷம் தருகிறேன், நீ அதற்குள்ளாக உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ நீ செய்யணும்னு சொன்னா நீ என்ன செய்வ? தெய்வ பிள்ளையே, உன் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு வருவாயா? இல்லை என்றால் உன் பிள்ளை பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி இயேசு அறிவித்து கொண்டு வருவாயா? உனக்கு ஒரு 5 நிமிடம் இருக்குது. அந்த 5 நிமிடம் பிறகு உன் வாழ்க்கை முடியும் என்றால் நீ என்ன செய்வ? ஒரு 5 நிமிஷம் காசு சம்பாதிக்கல நினைப்பாயா? இல்லை என்றால் உன் நித்திய வீட்டுக்காக உன்னை ஆயத்தப்படுத்துவாயா? உன் வாழ்க்கையில் உள்ள பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவராக இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவாயா? இல்லை என்றால் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் ரோட்டில் போய் சுற்றி பார்க்கலாம், ஒரு சினிமா பார்க்கலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிடைச்சிட்டு மொபைல் யூஸ் பண்ணலான்னு மொபைலை யூஸ் பண்ணுவாயா? உனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குதுன்னா நீ வாழ்க்கையில் எதை இன்வெஸ்ட் பண்ணுவேன்? வெளியேறப்பட்ட ஆண்டவராக இயேசுக்காக தானே இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ நீ புரிஞ்சு கொள்ளணும், உன் வாழ்க்கை ஆண்டவருக்காக தான் உபயோகப்படணும். அதனால உனக்கு ஜீவன் இருக்கும் பொழுது அநேகருக்கு கர்த்தர் சிலதை கொடுக்குறாரு, சிலதை கொடுக்கல. கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்காட்டியும் சந்தோஷம். ஏன் தெரியுமா? கொடுத்ததை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுகிறாரு, கொடுக்கலனா கொடுக்காததை வச்சு மகிமைப்படுறாரு. வியாதி இருந்தா அந்த வியாதியில மகிமைப்படுறாரு, வியாதி இல்லைனா வியாதி இல்லாம மகிமைப்படுகிறாரு. சிலருக்கு கால்கள் இருக்கிறது, சிலர்கள் சப்பானியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ யாரா இருந்தாலும் உன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி உன் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சித்தத்தை தடுக்க உன் வேலை இல்லாமை, உன்னுடைய திருமணம் ஆகாமை, உன்னுடைய கடன் எதுவுமே தடையாக இருக்காது. தேவ சித்தத்தை தடை பண்ண ஒருத்தனால மட்டும்தான் முடியும், அதுதான் நீ. நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கையில் உள்ள மகிமையான திட்டம் தடை பண்ணப்படும். அதனால்தான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு மகனே, நீ ஆயத்தப்படு மகளே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க இந்த அருமையான ஜெப வேளையில? ஆண்டவர், எனக்கு எது இல்லாம இருக்கலாம்ப்பா, ஆனா எனக்கு சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது, அதை நீங்க உங்க நாம மகிமைக்காக மாத்திருவீங்கன்னு தெரியுது. நான் இந்த ஒரு போராட்டத்தை வச்சு உங்கள்கிட்ட அழுகிறதுக்கு கர்த்தர் நீங்க என்ன அழைக்கல. அத்தனை போராட்டத்தையும் மாற்றக்கூடிய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் எனக்கு நீங்க தர போறீங்க. அதனால என்ன நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தோமா. ஓ அல்லேலூயா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம். என் நாட்கள், என் ஜீவன் பிரியும். எத்தனை பேர் சொல்வீங்க? என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது.
யோவான் 17:17 ஆண்டு சொல்லுகிறார், ஆண்டோடைய சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவ பிள்ளையே, தேவனுடைய நாமத்திற்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளையே, ஆண்டோடைய சத்தியம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இதை கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பேரும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரபப ஷகத லரப ஷந்தலரவா. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீ ஜெபித்தும் பரிசுத்த ஆகாமல் இருக்கலாம். நீ சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் நீ பரிசுத்தமாகுவாய். ஒருவேளை உனக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, ஒரு வாமிட் இருக்குது, ஒரு வயிறு வலி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையில நீ கஷ்டப்படும் பொழுது உன் கையில அந்த டேப்லெட் இருக்கலாம். நீ டேப்லெட் வச்சிருந்ததுனால உன் வலி உன்னை விட்டு போறது கிடையாது. அந்த டேப்லெட்டை பித்து அதை உன்னுடைய வாயில் போட்டு அந்த டேப்லெட்டை முழுங்கும் பொழுதுதான் அந்த டேப்லெட் உனக்குள்ளாக சென்று கிரியை செய்யும். தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நீ ஜெபம் என்ற டேப்லெட்டை கையில் வைத்திருக்கிற, ஆனா அந்த சத்தியத்தை பிச்சு அதை உன்னுடைய வாய்க்குள்ள போட்டு அந்த சத்தியத்தை உன் உள்ளான மனிதனுக்குள்ளாக போட்டு உன் இருதயத்துக்குள்ள அதை ஏற்றுக்கொண்டு, இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியணும், இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியணும், நான் எந்த போராட்டத்தையும் பார்க்காம நான் முன்னேறி ஓடணும்னு உன்னை தீர்மானிப்பா என்றால் உன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பற்றி எரிவார், பற்றி பிடிப்பார். தேவ பிள்ளையே, ஈரமுள்ள ஒரு விறகு எரியாது. ஈரமுள்ள ஒரு விறகு எரியாதது போல பாரமுள்ள சோர்வு உள்ள ஒரு மனிதனால் பரிசுத்த ஆவியின் அக்னியை சுமக்க முடியாது. அநேகர் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படுவாயா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவரை நேசிப்பாயா? பேதுருவை போல் சொல்லுவாயா, பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, ஆண்டவராக இயேசு எனக்கு போதும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படிப்பட்டவங்க தான் பிசாசை விரட்ட முடியும். அருமையான பெக்மான்ஸ் ஃபாதர் ஐயா ஒரு பாடல்ல பாடுகிறார், ஜீவனை விட நாம் தேவனை நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் பிசாசை விரட்ட முடியும் என்று அந்த பாடல் வரிகள் அழகாக பாடுகிறார். எத்தனை பேர் சொல்வீங்க, ஜீவனை விட நான் தேவனை நேசிக்கிறேன்? அப்படிப்பட்டவங்க கட்டுகள்ல இருந்து வெளியே வருவீங்க. தேவ பிள்ளையே, ஃபர்ஸ்ட் உன்னை கீழே அழுத்துகிற எல்லா பாரத்தையும் விட்டுட்டு உன் போராட்டத்தை மறந்துட்டு, இயேசு எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், இயேசு எனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார், அது வெளிப்படுறதுக்காக நான் ஜெபிப்பேன், அந்த தரிசனம் உண்டாக நான் ஜெபிப்பேன், அந்த சொப்பனம் உண்டாகிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உங்க போராட்டத்திற்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் உன் சொப்பனம், உன் தரிசனம், உன் விசுவாசம், உன்னை இயக்கும் விசுவாசம், உன்னை நடத்தும் விசுவாசம். உனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதுதான் உன் திறந்த வாசல். அதை உபயோகப்படுத்த தேவ பிள்ளையே. பிதாவாகிய தேவன் அருமையான ஞானத்தை தாவீதுக்கு மேலாக ஊட்டியிருந்தார். அவ்வளவு பெரிய கோலியாத்து வரும் பொழுது இந்த மனிதன் ஒரு 5 கல்லை எடுக்கிறார். இந்த 5 கல்லை எடுத்து அந்த கோலியாத்தை விரட்டி அடிக்கிறார். தேவ பிள்ளையே, இது தேவனுடைய ஞானம். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன தேவ பிள்ளையே, உன் கூட இயேசுவே இருந்தாலும் உனக்கு அற்புதம் நடக்காது. ஏன் தெரியுமா? நீ இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். இயேசுவின் வார்த்தை தான் உனக்கு அற்புதம் செய்யும். கானா ஊர்ல பாருங்க, இயேசு அந்த கல்யாண வீட்டில் தான் இருந்தாரு, ஆனா அற்புதம் நடக்கல. அற்புதம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அந்த கற்சாடியை எடுங்கள், அதை தண்ணீரை நிரப்புங்கள். தேவ பிள்ளையே, அந்த 2 வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம இருந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அவங்க அம்மா சொன்னாங்க, மரியாள் அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதபடி செய்யுங்கள். தேவ பிள்ளையே, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால அற்புதம் நடக்காது. இயேசுவன் கூட இருக்கிறதுனாலையும் அற்புதம் நடக்காது. பாருங்க, சீசர்கள் எல்லாரும் படகுல இயேசுவை வச்சிருந்தாங்க. இயேசு தூங்கி கொண்டிருந்தார். கடல் சீற்றமானது, கடல்ல காத்தடிச்சது, போராட்டம் வந்தது. ஆண்டவர் அற்புதமே செய்யல. ஏன் தெரியுமா? இயேசு சொன்னதை அந்த சீசர்கள் செய்யல. கடலையும் காற்றையும் அவர்கள் அதட்ட வேண்டும், அவர்கள் அதட்டவில்லை. அவர்கள் பயந்தார்கள். போராட்டம் வரும் பொழுது பயப்படாதீர்கள், அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஜெபியுங்கள், உபவாசியுங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்கள். இதுதான் நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி. பாருங்கள், கானா ஊர் திருமணத்தில் கூட இயேசு அங்க இருந்தார். மரியாள் அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அதே வார்த்தை தான் உங்களை பார்த்து வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய் மகனே, அதை நீ செய் மகளே. அதை செய்கிறதற்காக தான், அந்த தரிசனத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறதற்காக தான், அந்த விசுவாச பாதையின் அந்த கதவண்டை உன்னை கொண்டு செல்லுகிறதுக்கு தான் இந்த 100 நாள் ஜெபம். அதற்கு பின்பதாக உன் வாழ்க்கை திறக்கப்பட்டுரும். அந்த கதவின் கிட்ட வரணும். ஆண்டவராகிய இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு வந்துட்டுனா ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார். இன்னைக்கு அநேகருடைய
அநேகருடைய தரிசனத்தில் ஆவியானவர் பேசல. இன்னைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க, ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு அந்த கட்டு உடையுது, அந்த போராட்டம் உடையுது, அந்த ஆவியானவர் உடைக்கிறாரு. இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தருடைய சத்தத்தை தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரமும் இப்பொழுது உடைகிறது, இப்பொழுது உடைகிறது, இப்பொழுது உடைகிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்கொள். ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குது. லீகா லாபா ஷகா லாதா லாபா லியாந்தல ரபோ சந்தல ரபா லீக்ரோ சாம்ப்ரலியாண்டல ரபா. கர்த்தருடைய அக்கினி உன் மேல நிரப்பி கொண்டிருக்கு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆவியானவருடைய அக்கினி நிரப்புகிறது, ஆவியானவருடைய வல்லமை நிரப்புகிறது. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த உபத்திரம் எப்படி நன்மையா மாறும், இந்த உபத்திரம் உங்களை எப்படி உயர்த்த போகுது. யோசேப்புக்கு வந்த குழியை குறித்து அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த குழியில கண்ணீரோடு இருந்தாரு. என் சொந்தக்காரன் இந்த குழியில தூக்கி போட்டானே, என் அண்ணன் தம்பி இந்த குழியில தூக்கி போட்டானே, நான் இறந்துட்டேன்னு வேற என் அப்பாட்ட சொல்லிட்டானேன்னு சொல்லி மன வருத்தத்தில் உள்ள இருந்தாலும் அவனுடைய உயர்வின் குழி சில நேரம் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு பாடி என்ற குழியில போடுவாரு, திருமண தடை என்ற குழியில போடுவாரு. குழந்தை இல்லாத ஒரு குழியில நீ கிடக்கலாம், ஏதோ ஒரு குழியில கிடக்கிறல, நீ அநேகருக்கு சாட்சியா மாற போறேன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஏதோ ஒரு வியாதியில இருக்கிறல்ல தேவ பிள்ளையே, அந்த வியாதியின் படுக்கையில உன்னை செபிக்க வச்சிருப்பாரு, அதை உன்னை உருவாக்கி இருப்பாரு, உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைப்பாரு. இல்லை என்றால் நீ வயதாகி விட்டது, நெடுநாள வியாதியில இருக்குன்னு சொல்லுகிறாயா, நீ பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியது இருக்கும். தேவ பிள்ளையே, இந்த வியாதியை சகிக்கவே முடியல, எனக்கு வயசு ரொம்ப ஆயிட்டு, எனக்கு இந்த வியாதி ரொம்ப நாளா இருக்குது, எனக்கு எப்படியாவது பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லக்கூடிய அநேக முதியோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமா, அந்த மரண பயம் அவங்களை ஆளுகை செய்து அவர்களுக்குள்ள நிம்மதி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, பாவ மன்னிப்பு இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்க மரண படுக்கையில வியாதியில கிடக்கிற வயசானவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்பார்கள் என்றால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, இனி நீ எழும்பி சாதிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும், ஆனா அந்த வியாதி படுக்கை ஏன் தெரியுமா உனக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அருமையான முதியோர்களே, அருமையான முதியோரே, ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறது என்ன தெரியுமா, அந்த வியாதி படுக்கை உன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கும். ஒருவேளை நீ நரகத்துக்கு போயிடலாம். வயது முதிர்ந்து வரும் பொழுது தானாக பெருமை உள்ள வரும், தானாக கோபம் உள்ள வரும். உங்களை கவனிக்கலையே நீங்க கோவப்படுவீங்க, உங்கள்கிட்ட பேசலையேன்னு கோவப்படுவீங்க, கசப்பு வச்சிருப்பீங்க, மருமக மேல ஒரு கசப்பு இருக்கும், மருமக மேல ஒரு கசப்பு இருக்கும். உங்க வியாதியின் படுக்கையில அநேகரை தூசிக்க ஆரம்பிப்பீங்க. அவன் எனக்கு உதவி செய்யல, இவன் எனக்கு உதவி செய்யல. தேவ பிள்ளையே, வயது முதிர்ந்த தாயாரே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்தினாலும் கூட உனக்கு 80 வயசு ஆகுதுன்னா இனி நீ எழுப்பி பிரகாசிக்க முடியாதுதான். ஆனா அந்த வியாதியை ஆண்டவர் ஏன் போட்டிருப்பாருன்னா உன்னை சுத்திகரிக்கிறார். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு பேருடைய வியாதி அற்புதமாய் மாறும். வயது முதிர்ந்தவர்களுடைய வியாதி அவர்களை சுத்திகரிக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் தெரியும்? தேவ ஜனமே, நீ ஆயத்தப்படு. ஆமென். அநேக சத்தியங்களை நீ கற்றுக்கொள். வயது முதிர்ந்தவர்கள் வியாதியில போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் அவங்களை சுத்திகரிக்கிறார், அவங்க பெருமையை உடைக்கிறார், அவங்களுடைய சோர்வை மாற்றுகிறார், அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த வியாதியின் கொடூரத்தினால், அந்த போராட்டத்தினால் ஆண்டவர் சமூகத்தில் அவங்களை தாழ்த்தி ஜெபிக்க வைக்கிறார். ஆண்டவர் அவங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். யோபுவை போல நீங்க பாடுபடுகிறீங்களா? எனக்கு வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்கு பிரதர்னு சொல்லுகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு விசேஷித்த ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஏன்னா உனக்கு டபுள் ப்ரமோஷன் வரணும்னா நீ ஏதோ ஒன்று செய்யணும். சும்மா இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. சில பாதைகளில் போனவங்களுக்கு, விதைத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. யோபு விதைத்தார், பாடுகளில் விதைத்தார், கண்ணீரில் விதைத்தார், வியாதியின் நேரம் விதைத்தாரு. உடம்பெல்லாம் அரித்து வியாதிகள் வந்த பொழுதிலும் ஆண்டவருக்காக நின்னாரு. தேவ பிள்ளையே, நீ வாழ வேண்டிய பிள்ளை, ஏதோ வியாதியில இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவாரு. உன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கும். உனக்காக கர்த்தருடைய நேரம் வரும். உன் விடுதலை உனக்கு சமீபமா இருக்கும். ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாரு. ஏனென்றால் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக அந்த வியாதியில போட்டிருக்கிறார். உன்னை கண்டு அநேகர் ஆண்டவர் சமூகத்தில் வருவார்கள். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர ஹல்லேலூயா ஒரு வியாதியை உனக்கு கொண்டு வந்திருப்பாரு. நீ ஜெபி, கர்த்தர் அந்த கட்டை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வருவாரு. சிலருடைய திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறாரு. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே என்னை நிரப்போம், எனக்கு தேவையானது திருமண தடை மாறணும் சொல்லுகிறத காட்டிலும் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உள்ள தடை மாறணும், எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது எனக்கு தெரியணும், ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறது என் கண்ணில் புரியணும் சொல்லுகிறது தான் உண்மை.
உண்மையான சக்சஸ். இந்த அருமையான 10வது நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, எந்த தடை இல்லாம நான் உம்மோடு உறவாடணும், உங்க சித்தத்தை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி எலிசா தீர்க்கதரிசிகள் அவன் தடைகள் போராட்டங்கள் வரும் பொழுது உங்க சத்தத்தை கேட்டு ஜனங்களை காப்பாத்தினாங்களோ, எப்படி ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தாரோ, இன்னைக்கு அந்த இடத்துல நான் தான் இருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு பிரதிபலிக்கிறதுக்கு நான் தான் இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, என்ன ஆவியினால் நிரப்புங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்பீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்க? அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். ஆண்டவர் எவ்வளோ மன வருத்தத்தோடு சொன்னார் தெரியுமா? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார், நீ மாம்சமாக இருக்கிற, நீ மாம்ச மனுஷன். யோவான் 6:63 சொல்லுகிறது, மாம்சத்தில் ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் அந்த ஆவியும் ஜீவனமா இருக்குது. ஆவி நீங்க ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்குது. அந்த வார்த்தையை வைத்து உங்களை ஆவியில நிரப்பி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களோடு பேசி உங்களோட அறியாமைகளை மாற்றுகிறார். ஏனால் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்க அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டோடைய சத்தியங்கள் தெரியாததுனால சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான், தேவனை ஆராதித்தவர்கள் தான், ஆனால் அநேக சத்தியங்கள் தெரியாமல் அந்நியரோடு உறவாடி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் இல்லாததினால் அவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு உனக்கு அழிவு வராதுன்னு நினைக்காத. நீ கவனமாக இல்லை என்றால் யூதாஸ் காரியத்தை பார், சவுல் ராஜாவை பார், சிம்சோனை பார். தேவ பிள்ளைகளே, தேமாசை பாருங்கள், அகரிப்பாவை பாருங்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீயும் பிரிந்து போக வாய்ப்பு இருக்கிறது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. லிகரபா ஷகண்டனா தலரபா அல்பரா ஷத்தலார் யாத்துனாத ரிவல் ஹந்தரஷியா லேப்ரோஹோசி அண்டலரபா. அனனியா சபிராலை பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லி இறந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் சத்தியம் உனக்கு தெரியவில்லை என்றால் உன் வாழ்க்கை பாதி வழியில் மங்கிவிடும். அதனால் தான் இந்த 100 நாளிலும் கர்த்தர் உனக்கு விடுதலையின் சத்தியங்களை பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா, ஆண்டவரே உம் ஏக்கங்களை நான் அறியணும், உம் சித்தத்தை நான் உணரணும், என் ஆவியின் கண்களை திறந்தரலும், என் ஆவியின் காதுகளை திறந்தரலும். தெய்வ பிள்ளைகளே, அபிஷேகத்தை நேசிக்கிறேன், ஆவியானோரை நேசிக்கிறேன், எனக்கு ஆவியானோடைய சத்தம் கேட்கணும்னு சொல்லுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் நான் சொன்ன சத்தியத்திற்கு ஆமா என்று சொல்லுவீங்க. ஆவியில வளரலை, எனக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் புரியலைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒருவேளை கடினமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களுடைய பிரச்சனையின் மூல காரணத்தை சொல்லுகிறேன். ஒரு காய்ச்சல் மாறணும்னு சொல்லி ஒரு ஊசி போடுறது விஷயம் இல்லைங்க. தினமும் போய் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தா திரும்பி அந்த காய்ச்சல் வரும். ஆண்டவர் இந்த அருமையான அடியின் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அந்த காய்ச்சல் மாறணும்னு நினைக்கிற நீங்க தப்பானதை நினைக்கல, ஆனா அதிலும் விசேஷமான காரியம் உண்டு. அந்த காய்ச்சல் எப்படி வருகிறது? உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி சர்ப்பம், பாம்பு, தேள்கள் வருகிறதுனா அது எப்படி வருது அப்படி நீங்க பார்க்கணும். அதை கொல்றது வெற்றி கிடையாது, அது எங்கிருந்து வருகிறது? தேவ பிள்ளையே, அதுதான் ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உனக்கு ஒரு உயர்வு வருதுன்னா, ஐயோ உயர்வு வந்துட்டுன்னு சந்தோஷப்படாத. அந்த உயர்வு கர்த்தரால் வந்ததா இல்லை சாத்தான் உனக்கு கொடுத்தானா அதை பகுத்தறிய வேண்டும். சில உயர்வுகள் சாத்தான் தருவான், உன் ஜெப வாழ்க்கையை கட்டாக்குறதுக்கு, உன் பரிசுத்த வாழ்க்கையை கட்டாக்குறதுக்கு, உன்னை பணத்துமுறையில் அலைய வைக்கிறதுக்கு, உன்னை பெருமை பிடிச்சவனா வைக்கிறதுக்கு. ஆனால் கர்த்தர் உயர்த்துக்கிறதுக்கு தாமதம் ஆனாலும் தரமானதை தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், நிச்சயம் உண்டு. அதனால உன்னை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஏக்கங்களை புரிந்து நம்ம ஆராதிக்கணும், ஏக்கங்களை புரிந்து ஜெபிக்கணும். அப்பொழுது விடுதலை தானாக வரும். கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரு. ஆவியானவர் உன்னுடைய பிரச்சனையினுடைய மூல காரணங்களும் சொப்பனங்கள் மூலமா வெளிப்படுத்த போறாரு. தெய்வ பிள்ளைகளே, இந்த 100 நாள் ஜெபத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளுகிறீங்க, 100கணக்கான மக்கள் லைவ்ல பாக்குறீங்க. ஆவியானவர் ஒவ்வொரு பேரும் விசேஷித்த பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. அதனால உங்களுடைய ஒவ்வொரு பேருடைய தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்க வாழ்க்கையை குறித்து யாருக்குமே புரியாட்டியும் உங்களுக்கு ஆண்டு தெளிவா புரிய வைப்பாரு, உங்களை தெளிவா ஆசீர்வதிப்பாரு. தேவ சித்தத்தை அருமையா செய்வீங்க. நீங்க யாரும் சாதாரணவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பீர்கள் என்றால் இந்த வீடியோவை பார்த்திருக்க முடியாது. நீங்க ஒரு மாம்ச பிரியர்களா இருப்பீர்கள் என்றால் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. பாதி தான் பார்ப்பீங்க, அரைகுறையா பார்ப்பீங்க. ஏதோ 100 நாள் கலந்து கொள்வோமேன்னு கலந்து கொள்வீங்க. ஆனால் நீங்க எல்லாம் தொடர்ச்சியா
ஆசையாக பார்த்து இது கீழ்ப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரும் பயங்கரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஏனென்றால் வசனம் 100ஆகும் 60ஆகும் 30ஆகும் கிரியை செய்யும். வசனம் விதைக்கப்படுகிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கடைபிடிக்கிறவர்கள் மிக மிக பாக்கியவான்கள். கடைபிடிக்கிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சேர்ந்து ஒருவரி சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. கேட்போமா? நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், என் தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும், என் தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும், என் குடும்பம் உம் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை. தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதே போல உங்க பாத்திரம் நிரம்ப போகிறது. தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. ஆமென். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆறாக பெருக்கெடுத்து. நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல தேவச்சனமே, நீங்க ஊருக்கே ஆசீர்வாதம். உன்னை கண்ட அநேகர் வருவாங்க. உன் வெளிச்சத்தின் அன்னைக்கு ராஜாக்கள் வருவாங்க. நீ பயந்து கொண்டு இருக்க நாட்கள் முடிகிறது. சத்தியத்தை அறிகிற நீ தெளிந்தவனாக மாறுகிற, புத்தி உள்ளவனாய் மாறுகிற. அநேக போராட்டங்களை உன்னை கொண்டுதான் ஆண்டவர் சமாளிப்பாரு. இயேசு அப்பாவும் இயக்கங்கள் அறியணும், தப்பாமல் வழியில் நடக்கணும். அப்பாவும் இயக்கங்கள் அறியணும், நான் தப்பாமல் வழியில் நடக்கணும். சொல்லுவோம் நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. சொல்லுவோம் நிரப்புங்கப்பா. நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவரை நிரப்புகிறா, உன் குடும்பத்தை நிரப்புகிறா. மகனே, உன் உள்ளத்துல ஆவியானவர் ஊட்டப்பட்டு இருக்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. சத்தியம் உனக்குள்ள வந்திருக்கு, விடுதலை உனக்குள்ள வந்திருக்கு, அக்னி உனக்குள்ள வந்திருக்கு. அவருடைய வார்த்தை அக்னியா இருக்குது. இன்னைக்கு நீ கேட்ட வார்த்தையெல்லாம் அக்னியா இருக்கு. உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கான்செப்ட், அவன் கள்ள காரியங்களை, அவன் தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுகிறார். அநேகருக்குள்ள தெரியாம கள்ள உபதேசம் இருக்கும். கர்த்தர் அவைகளை எல்லாம் சுட்டெரிக்கிறார். பாவங்கள் சாபங்கள் நீங்கணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே தேவ பிள்ளையே, உனக்கு கார் இருந்தாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. 1000 வீடு இருந்தாலும் நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகம் முழுவதையும் நீ ஆயத்தப்படுத்தினாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உனக்கு பரிசுத்தம் வேணும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற, உன் பரிசுத்த ஆயத்தப்படுத்து. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, உன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு விடாத தேவ ஜனமே. ஆவியானவரே
ஆவியால ஒருக்கா கூட சொல்லுவோமா? பாவங்கள் சாவங்கள் நீங்கணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும், இன்று வாழணும். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? இன்று வாழணும் அப்பான்னு கேளுங்க. நிரப்புகிறார், நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா. ஒரு விடுதலையின் அபிஷேகம் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு, உன் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு, தேவ பிள்ளையே, ஓ நீ நினைச்ச காரியங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த விடுதலை எப்படி வருதுன்னு நினைச்சல, அந்த கட்டு எப்படி உடைய நினைச்சல, அது சத்தியத்தினால் உடையும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தேவ பிள்ளைகளே, இந்த 1 மணிக்கூர் அளவுல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். அவருடைய விடுதலை தரும் சத்தியங்களை சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு பிசாசு உங்களை விட்டு கடந்து போகும் என்றால், அவன் ஒரு கட்டு உங்களை விட்டு உடையும் என்றால், அது திரும்பியும் உங்களை தாக்கலாம் என்று வரும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பேசின ஒவ்வொரு சத்தியங்களும் உன் உள்ளத்துக்குள்ள ஜொலிக்கும் என்றால், ஒரு சீரியல் லைட்டு போடும் பொழுது அது எல்லா வீட்டுக்கு முன்னாடி சகஜகன்னு ஜொலிக்கிறது போல, உன்னுடைய இருதயத்துக்குள்ளாக இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒரு சீரியல் லைட்டு போல, குட்டி குட்டி விண்வெளி லைட்டு போல உன் இருதயத்துக்குள்ள பிரகாசிப்பிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் உனக்குள்ள இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அந்த தடம் மாறும், அந்த தடம் உடையும். கர்த்தர் உன்னை கண்டு அற்புதங்களை செய்கிறதற்கு முதல் டைரக்ஷன், முதல் காரியம் ஆவியானுடைய சத்தம். ஆவியானுடைய சத்தம் உனக்கு வரும் என்றால் அந்த தடை ஒரே நிமிடத்தில் உடையும். தேவ பிள்ளையே, அது எத்தனை நாள் தடையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் சத்தம் உனக்குள் வர வேண்டும். ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். அதற்கு தான் இந்த 100 நாள் ஜெபம். அந்த கட்டு உடையும். கர்த்தர் வருகிற நாட்கள்ல இந்த தெளிவான சத்தியங்களையும் விடுதலையும் உங்களை தந்து ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த 10 நாட்களும் நடத்திய ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய அருமையான தேவ பிள்ளைகளை, நாளைய தினத்துல மாலை 6 மணிக்கு எல்லாருடைய கமெண்ட்ஸ் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். அதோடு இணைந்து ஜெபிங்க. ஏனென்றால் நீங்க ஒவ்வொரு பேருக்கு சோத்திரம் சொல்லுகிறது போல உங்க பேரையும் சொல்லி பல 100 மக்கள் ஜெபிப்பாங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் ஜெபம் அதுல நடக்கும். நீங்களும் பிறருக்காக ஜெபிக்கணும். யோபு பிறருக்காக ஜெபித்தாரு. தன்னுடைய பிரச்சனையை ஆண்டு மாத்தினாரு. வாரத்துல ஒரு நாள் ஆண்டுடைய சித்தமானால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஒன்று ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக ப்ளே பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய கமெண்ட்ஸை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னையோடு 10 நாள். இந்த 10 நாளில் உள்ள அத்தனை கமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய மிஷனில் இருக்கிறோம். இந்த மிஷன் சக்ஸஸ் ஆக எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. நம்ம நாளைய தினத்தில் நடக்கிற ஜெபத்தில் மீட் பண்ண போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளை, கீழே இருக்கிற நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லிங்க் வராட்டியும் அருமையான 100 நாள் லிங்க் அதில் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லாவிட்டாலும் ப்ரேயர் டைம் சேனலை நீங்கள் டைப் பண்ணி வந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கப்படும். நம்மளுடைய லைவ் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய மெயின் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இதை தொட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற நாட்களில் உள்ள அப்டேட் எல்லாம் அதில் உங்களுக்கு லிங்காக கொடுக்கப்படும். தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய 100 நாள் ஜெபம் எந்த விதத்திலையும் தடை பண்ணப்படக்கூடாது. நம்ம விசேஷமாக 1 மணிக்கூர் தான் ஜெபிக்கிறோம். இன்னும் ஜெபிக்கணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்னொரு சேனலை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்னால் சிலருக்கு இந்த 1 மணிக்கூர் தான் கேட்க முடியும், சிலருக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக நம்ம ப்ரேயர் மியூசிக்னு ஒரு சேனல் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் அளவில் ஒரு சேனலுக்கு பிரச்சனை வந்தாலும் திரும்பியும் அந்த 100 நாள் ஜெபத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்காக இன்னொரு சேனலையும் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் அதனுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். சீக்கிரமாக அதை ஆண்டு செய்ய உதவி செய்வார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க கிருபை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தினால உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற பாதையில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தேவனுடைய பிள்ளைகளை, நூறுக்கணக்கான மக்கள் இதை பார்க்குறீங்க. அநேக மக்களுக்கு இதே விடுதலை உண்டாகணும், இதே சத்தியங்களை அறிந்து கொள்ளணும், தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய பாரத்தோடு ஆமென் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 100 நாட்கள் மிஸ் ஆகாமல் அவர்களும் அதில் கலந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைய தினம் மே 11, 2025 சண்டே மாலை 6 மணிக்கு நடக்கிற அந்த அருமையான கமெண்ட் செக்ஷன் ப்ரேயரில் கலந்து கொள்ளுங்கள். அதனோடு நைட்டு 9 மணி அளவில் நம்மளுடைய விடுதலை ஜெபம் இருக்கிறது, அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பம் விசேஷ அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கை அவருடைய மகிமை ஜொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மீண்டும் நாளை 11ஆவது நாளில் உங்களை சந்திக்கலாம். God bless you. ஆமென்.